இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 7வது வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் செய்கிற காரியங்கள் சரியா தவறா, பள்ளி படிப்பை எந்த குரூப்பில் எடுக்க வேண்டும், கல்லூரியில் சேரும்போது எந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் எடுப்பது, வேலை செய்யும்போது எந்த கம்பெனியில் சேருவது, திருமணம் ஆகும்போது யாரை திருமணம் செய்து கொள்வது போன்ற அநேக கேள்விகள், தடுமாற்றங்கள் நமக்கு வரும். நாம் நம்முடைய பெற்றோர், நம்முடைய நலன் விரும்பிகள், சில வேளைகளை நம்முடைய நண்பர்களிடம் கேட்டு நாம் முடிவு எடுப்போம். இங்கு தாவீது தேவனாகிய கர்த்தரை தனக்கு ஆலோசனை கர்த்தராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த ஆலோசனை கர்த்தர் என்று பெயர். ஹீ இஸ் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். தேவனிடம் நாம் ஜெபிக்கும்போது நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துவார். சங்கீதம் 32ல் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழி நடத்துகிற தேவன். நாம் வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள் என்ற வசனத்தின்படியாக நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழி நடத்துகிற தேவன். தேவனுடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் போதித்து அவனை வழி நடத்துகிறார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று ஆசா பாடுகிறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ராக்காலங்களிலும் என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறான். இரவு வேளையிலே நான் படுத்திருக்கும்போது என்னுடைய உள்ளான மனிதனிலே ஆவியானவர் இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லுகிறான். நம்முடைய ஆலோசனை கர்த்தர் யார்? யாருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் ஒரு காரியம் செய்யும்போது அது முடிவிலே நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுதினமும் எங்களை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆலோசனையும் பலனையும் கொடுக்கிற ஆவியானவர் எங்களிலிருந்து எங்களுடைய உள்ளிந்திரியங்களிலே கர்த்தர் எங்களை உணர்த்தி வைக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரே எங்களுடைய ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும்படிக்காக உம்முடைய ஆலோசனையின்படி நீர் எங்களை நடத்தி முடிவிலே எங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படிக்காக உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.